உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசவனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மாசி 12 24/2/2024 சனிக்கிழமை மாசி மகத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய சகல பாவங்களையும் போக்கக்கூடிய அற்புத நாளாக இருக்கக்கூடிய மாசி மக திருவிழா எல்லா ஆலயங்களிலும் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நாள். அதாவது மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தன்று பௌர்ணமியும் சேர்ந்து வருவதுதான் மாசி மக திருவிழா என்று கொண்டாடப்படுகின்றது. மக என்று சொன்னாலே மகத்தானது என்ற பொருள். அப்படிப்பட்ட பெருமை மிக்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லா கோவில் நீர்நிலைகளிலும் இன்றைக்கு கங்கையானது கலந்து இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய இன்று மிக மிக அற்புதமான விழாவாக நடைபெறக்கூடிய 15 நாள் உற்சவமாக கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது கிள்ளை என்று சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலைக்கு தீர்த்தவாரிக்கு எழுந்தருளுகின்றார். அப்படி தீர்த்தவாரிக்கு எழுந்தருளுகின்ற பொழுது ஒரு மிக மிக ஆச்சரியமான ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு விழா நடைபெறுகின்றது. அதாவது இஸ்லாமியர்கள் பெருமாளை வரவேற்கின்றார்கள், பெருமாள் கோவிலை சார்ந்தவர்களும் தர்காவிற்குள்ளே செல்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு விழாவானது காலம் காலமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி ஆலயத்தில், அதாவது பெருமாள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளுகின்ற பொழுது இந்த ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பூவராக பெருமாள், இங்கு இருக்கக்கூடிய தாயார் அம்புஜவதி தாயார். அடுத்ததாக அன்பர்களே, இங்கு இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி யக்ஞவராகர் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது யக்ஞவராகர் என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த பெருமாள், அதாவது யாகத்திலிருந்து தோன்றியவர், யாகியினாலே யக்ஞவராகர் என்று அழைக்கப்படுகின்றார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அந்த யக்ஞவராகர் கிள்ளைக்கு எழுந்தருளுகின்ற பொழுது, அதாவது சேத்தியாந்தோப்பு என்று சொல்லக்கூடிய இடத்தில் அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனமானது நடைபெறுகின்றது. வாருங்கள், இப்பொழுது நாம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாளை தரிசிப்போம். மாசி மகமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமானை தரிசிக்கக்கூடிய அற்புத பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அதாவது இங்கு ஒரு மிகப்பெரிய அற்புத நல் இணக்க திருவிழாவானது நடைபெறுகின்றது. எப்படி என்று சொன்னால், இந்த ஸ்ரீமுஷ்ணத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய தைக்கால் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆதி காலத்தில் ரஹமத்துல்லாலி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அன்பர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகப்பெரிய ஜமீன். அப்பொழுது அவருக்கு என்ன ஆயிற்று, முதுகில் ஒரு கட்டி, ஒரு பிளவை என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். அந்த கட்டியை எந்த ஒரு மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியவில்லை. அவர் அப்படி மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டு இப்படி இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ஸ்ரீமுஷ்ணம் கோவிலிலே வந்து தரிசனம் செய்துவிட்டு தினசரி அந்த பெருமாளுடைய துளசி தீர்த்த பிரசாதத்தோடு ராயர் ஒரு பக்தர், அவர் என்ன செய்வார், அப்படி செல்வார். ஆனால் அவரும் இந்த இஸ்லாமிய அன்பரும் நண்பர்கள். அவர் என்ன செய்தார், ஒரு நாள், உங்களுடைய நோயை எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியவில்லை என்று குறிப்பிடுகின்றீர்கள், ஆனால் எனக்கு என்னுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய பூவராக சுவாமியிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் குணப்படுத்தி விடுவார் என்று தோன்றுகின்றது. உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன், நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். தெய்வம் என்றால் எல்லாருக்கும் ஒன்றுதானே என்று சொல்ல, அந்த அடிப்படையில் அந்த இஸ்லாமிய அன்பர் பூவராக சுவாமியை பிரார்த்தனை செய்தார். அன்று இரவு என்ன ஆயிற்று என்று சொன்னால், அவருக்கு யாரோ ஒரு பன்றி உருவத்திலே வந்து அவர் முதுகிலே இருக்கக்கூடிய கட்டியை அப்படியே கடித்து சிதைப்பதை போல ஒரு கனவு மாதிரி நிகழ்ச்சி. அவர் எழுந்து பார்க்கிறார், அவர் படுக்கையறை முழுக்க அந்த கட்டியானது உடைந்து அப்படியே ரத்தமும் சதையுமாக சிதறி கிடக்கின்றது. ஆஹா, அந்த ராயர்
அந்த பக்தர் சொன்ன அடிப்படையில் அந்த வராக பெருமான் தான் வந்து இப்பொழுது குணப்படுத்தி இருக்கின்றார் என்று அவர் என்ன செய்தார், தன்னுடைய ஜமீனில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் குறிப்பிட்ட பகுதியை அந்த கோவிலுக்கு என்று எழுதி வைத்தார். எழுதி வைத்ததோடு மட்டுமல்லாமல் பூவராக சுவாமி கிள்ளைக்கு செல்கின்ற பொழுது மாசி மகத்தன்று இந்த தைக்கால் இந்த கிராமத்திற்கு வருகின்ற பொழுது இங்கு இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு வில் எழுதி வைத்து விட்டார். அந்த அடிப்படையிலேயே ஏறத்தாழ ஒரு 400 ஆண்டுகளாக இந்த விழாவானது நடைபெற்று வருகின்றது. இது எப்படி என்று சொன்னால், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் பெயரை கூட பூவராக சுவாமியோடு தொடர்பு படுத்தி வைத்துக் கொள்கின்றார்கள் இஸ்லாமிய அன்பர்கள். அப்படி ஒரு நல்லிணக்கமாக இருக்கின்றது. அவர்கள் என்ன பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் தொடர்ந்து மாசி மக பூவராக சுவாமி விழாவை தரிசிப்போம். அன்பர்களே, மாசி மகத்தை முன்னிட்டு ஸ்ரீமுற்றத்திலிருந்து பூவராக பெருமாள் கிள்ளை தீர்த்தமாரிக்கு, அதாவது கிழக்கு கடற்கரைக்கு அப்படி எழுந்துள்ளுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தைக்கால் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதி வஹாப், அதாவது சையத் ஷா ரஹமத்துல்லாவினுடைய தர்காவிற்கு அருகில் பெருமாள் எழுந்துள்ளுகின்றார். அப்படி பெருமாள் எழுந்துள்ளுகின்ற பொழுது பெருமாளுக்கும் அவர்கள் மரியாதை செய்து பெருமாளுடைய பிரசாதம் தர்காவிற்குள்ளே செல்கின்றது. அந்த தர்காவில் அந்த சையத் ஷா ரஹமத்துல்லாவினுடைய வம்சத்திலே வந்த சையத் பஹின் ஷா என்று அழைக்கப்படக்கூடிய அன்பர் மக்களுக்காக, உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்கின்றார். அந்த பிரார்த்தனையை இப்பொழுது நாம் கேட்போம். அல்லாஹும்ம அவ்ஸில் ஸவாப மா கரைனாஹு மினல் குர்ஆனி வஸ்ஸலவாத்தி வல் கலிமாத்தி த்தய்யிபாத்தி மா தஸத்தக்னா லக மின் ஹாஸிஹில் அத்இமத்தி வல் அஷ்பத்தி இலா ரூஹி நபியிக வ ஹபீபிக காத்தபல் முர்ஸலீன் அஹ்மதினில் முஜ்தபா முஹம்மதனில் முஸ்தஃபா நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வ ஸல்லிம். खुदावंदा करीमा बादशाह रहीमा कादिरा आजिज नवाजा, ये बूवराग परमान श्री मुस्लिम से जो आए हैं उनको कारबात करने के लिए हम जो दुआ करते हैं कबूल फरमा ले. वल्ल नायने கிருபையாளனே அருள் புரிபவனே எங்களை படைத்தோனே, இந்த ரஹமத்துல்லா வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலை மகானவர்களின் சன்னிதானத்திற்கு ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து பூவராக பெருமான் எழுந்தருளியதற்காக நாங்கள் வரவேற்பளிக்கும் விதத்திலே அந்தணர்கள் ஏக சமூக மக்களும் ஜாதி மத இன நிற பேதமின்றி புடைசூழ வரவேற்று இந்த வேளையிலே இறைவேண்டல் என்ற கோரிக்கைகளை உன்னுடைய சன்னிதானத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் வழங்குவாயாக. எது நல்லதோ அதை நாங்கள் நாடி நடப்பதற்கும், எது கெட்டதோ அதை விட்டு விலகிவிடுவதற்கும் எங்கள் மீது அருள் புரிவாயாக. எங்களது குமரு காரியங்களை நிறைவேற்றி தருவாயாக. எங்களது கடன் தொல்லைகளை நீக்கி வைப்பாயாக. எங்களிலே விவசாயிகளாக உள்ளவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல விளைச்சலை வழங்குவாயாக. எங்களிலே உத்தியோகங்களில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷனை வழங்குவாயாக. எங்களிலே தொழில் ரீதியாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல விருத்தியை வழங்குவாயாக. இந்த வேளையிலே யார் யாரெல்லாம் என்னென்ன நியத்துகளையும் முராதுகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் தங்கள் நெஞ்சங்களிலே தாங்கி வந்து இறை வேண்டல் செய்து ஆசீர்வதிக்கும்படி கேட்கின்றார்களோ, அவர் நம்பிக்கையின்படி எந்தெந்த தெய்வங்களை வணங்குகின்றார்களோ அந்த தெய்வங்களின் அனுக்கிரக பார்வை அந்த குடும்பத்திற்கு கிடைத்து சௌபாக்கியமான வாழ்க்கை வழங்குவதற்கு எங்கள் மீது அருள் புரிவாயாக. இந்த கல்வி ஆண்டிலே எங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்ததை நன்றாக நினைவில் வைத்து, நினைவு வைத்ததை நன்றாக எழுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் நல் எண்ணங்களை வழங்குவாயாக. எங்கள் குடும்பங்களிலே சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் பரக்கத்தையும் விருத்தியையும் ஒற்றுமையையும் வழங்குவாயாக. எங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டும் பெரியோர்கள் சிறியோர்கள் மீது அன்பு செலுத்தி நடத்தும் நன்னடத்தையை வழங்குவாயாக. இந்த வேளையிலே எல்லோரும் சேர்ந்து இந்த பூவராக சாமிக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற வரவேற்பை ஏற்றுக்கொள்வாயாக. அதில் தேர்ந்துவிட்ட தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல்
நாங்களும் செய்துவிட்ட குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்களை படைத்தோனே, இந்த வேளையிலே நாங்கள் ஜாதி மத இன நிற பேதமின்றி பிரார்த்தனை செய்கின்றோம். ஏழை பணக்கார என்ற வித்தியாசமின்றி வேண்டுகின்றோம். எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் மத்தியிலே மத நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் நல்வழியையும் எங்களுக்கு காட்டி அருள்வாயாக. இல்லை என்ற சொல்லு மனம் இல்லாதவனே, ஏழை மீதும் எளியர் மீதும் அன்பு கொள்பவனே, நாங்கள் இந்த வேளையிலே ஏந்திருக்கின்ற கைகளை வெறும் கைகளாக திருப்பி விடாதே. எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைத்து சந்தோஷத்துடன் எங்கள் வீட்டில் சுபிட்சமாக வாழக்கூடிய நல் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. குழந்தை செல்வம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா ஸுனூபனா கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். பந்தயே பர்வர்திகாரம் உம்மத்தே அஹமத் நபி दोस्तदारे चार यारम ताब औलादे अली मजहबे हनफिया दारम मिल्लते हजरत खलील खाके पाए गौसे आजम जेर साए हर वली खुदाया बहक बनी फातिमा के बरकौल ईमा कुनी खातिमा अगर दअवतम रद कुनी वर कबूल मनो दस्तो दामान आले रसूल ली खमसतुन तुफी बिहा हर्रल वबाइल हातिमा अल मुस्तफ़ा वल मुर्तज़ा वबनाहुमा वल फातिमा आमीन आमीन आमीन. सुबहान रब्बिक रब्बिल इज्जति अम्मा यसिफून वसलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. बफज़ले पंजतने पाक या अली मदद सल्लल्लाहु अला मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல். மாசி மகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஸ்ரீமுஷ்ணம் பௌராக பெருமாள் கிள்ளை என்று சொல்லக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரைக்கு தீர்த்தவாரிக்கு எழுந்தருளுகின்ற பொழுது பெருமாளுடைய திருமஞ்சனம், அதற்கு பிறகு தைக்கால் கிராமத்தில் இஸ்லாமியர்கள் கொடுக்கின்ற வரவேற்பு ஆகியவற்றையெல்லாம் இன்றைக்கு நாம் தரிசித்தோம். மாசி மகத்தன்று அம்பாளும் அவதாரம் செய்தாள். ஆகையினால் அம்பிகைக்கும் உரிய நாள் என்று, அதோடு இந்த மாசி மகத்தன்று நாம் தீர்த்தவாரியில் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களும் நீங்குகின்றன. அப்படி தீர்த்தவாரிக்கு செல்ல முடியாதவர்கள் மானசீகமாக பிரார்த்தனை செய்து தங்கள் வீட்டு பாத்ரூமிலேயே நாம் இன்றைக்கு தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட பலன் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். எல்லாவற்றிற்கு மேலாக அன்பர்களே, ஸ்ரீமுஷ்ணம் பெருமாளை நாம் அப்படி தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம் அல்லவா? எனவே பூமி சம்பந்தமான பூவராக பெருமாள் அல்லவா இவர். ஆகையினாலே தான் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர். இந்த பூவராக பெருமாளுடைய பெயரை தொடர்புபடுத்தி இன்றைக்கும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அதாவது அந்த ஆதி மகாபிற்கு இவர் நல்லது செய்த காரணத்தினால் போரா சாஹிப் என்று பெயரை வைத்துக் கொள்கின்றார்கள். அதாவது போராக சுவாமி என்று தொடர்புபடுத்தி பூரா சாஹிப் என்று அப்படி பெயரை வைத்துக் கொள்கின்றார்கள். இன்றைக்கும் அந்த பழக்கமானது இருக்கின்றது. இந்த பூராக சுவாமியை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வாக்கு வலிமையானது அதிகரிக்கும். அதாவது வாக்கை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள், அதாவது பேராசிரியர்கள், சட்ட வல்லுநர்கள், பேச்சாளர்கள் போன்றவர்கள் இந்த பூராக சுவாமியை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் துறையில் சிறந்து விளங்கலாம். இப்படி எல்லா விதமான தோஷங்களையும் போக்கி வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் பூராக பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.